இப்ப பிளட் பிரஷர்ன்னு பார்க்கும்போது நெறைய ட்ரீட்மெண்ட், நெறைய டேப்லெட் இது எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ம். இது எதுவுமே இல்லாம நம்ம அது எல்லாமே கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியுமா? நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ம். இந்த பிபிங்கிறத முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். உங்க புரிஞ்சுக்கணும். உடம்புக்குள்ள ஏதாவது வலி இருக்கா? இல்ல நீங்க சாப்பிடுற சாப்பாடு தவறா? இல்ல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கா? இத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நெறைய பேருக்கு இந்த ஒரு சத்து குறைபாடுனால தான் பிபி வருது. அத தெரியாமலே நெறைய பேர் வந்து அந்த பிபிக்கான மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன சத்து குறைபாடு அப்படின்னா, பொட்டாசியம்ங்கிற ஒரு சத்து குறைபாடு. ஸோ நம்ம தசைகள் வந்து தளர்வா இருக்கணும். ரத்த நாளம் வந்து தளர்வா இருக்கணும் அப்படின்னா, இந்த பொட்டாசியம் சத்து வந்து நமக்கு தேவை. இது தெரியாமலே நம்ம நெறைய சமயங்கள்ல மாத்திரைகளை எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாத்திரைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஆக்சுவலா பிபிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புக்குள்ள பொட்டாசியத்தை வந்து நிலைநிறுத்தி வைக்கும். சோடியத்தை வந்து வெளியே ஏத்திட்டு, பொட்டாசியத்தை உடம்புக்குள்ள தக்க வைக்கக்கூடியதான் இந்த பிபி மாத்திரைகளோட வேலை. ஆனா நம்ம உணவின் மூலமாகவே இந்த பொட்டாசியம் அளவை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு பிபி தானாவே வந்து குறையும். ஸோ பொட்டாசியம் எது இதுலலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம்ல உண்டு. அதே மாரி பச்சை கீரை, காய்கறிகள்ல நெறைய வந்து உண்டு. நாட்டுக்கோழி முட்டை இதில எல்லாத்துலயுமே பொட்டாசியம் வந்து நெறைய இருக்கு. இந்த உணவுகள வந்து நாம எடுத்துக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4700 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு பொட்டாசியம் வந்து தேவை. பொட்டாசியம் உடம்புக்குள்ள வருது அப்படின்னால சோடியம் வந்து உடம்ப விட்டு வெளியே போகும். சோடியம் உடம்ப விட்டு வெளியே போகும்போதே தண்ணீரையும் சேர்த்து வந்து உடம்ப விட்டு வெளியேற்றும். அப்போ பிளட் வால்யூம் வந்து கம்மியாகும். பிபி ஆட்டோமேட்டிக்கா வந்து குறையும். ஸோ யாருக்கெல்லாம் பிபி இருக்கோ, ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 கப் அளவுக்கு காய்கறிகள் சாப்பிடணும். காலை வேளையில வந்து நீங்க வேக வச்ச காய்கறிகள் ஒரு 2 கப் சாப்பிடுங்க. மதிய வேளையில நீங்க காய்கறிகள பிரதானமா வந்து எடுத்துக்கோங்க. இரவு நேரத்திலயும் வேக வச்ச காய்கறிகள் ஏதாவது ஒரு ஃபார்ம்ல வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த காய்கறிகள நெறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல பொட்டாசியம் சத்து வந்து கிடைக்கும். அதனாலேயே உங்களுடைய பிபி வந்து நல்லா குறையறத வந்து பார்க்கலாம். அனைத்து நோய்களுக்குமான குணம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.